ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பீஸ்ட்டு. ரோட்ரிகோ சோரோகைன் டைரக்ஷனில் டெனிஸ் மெனோச்சிட் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்சு த்ரில்லரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரான்ஸில் இருந்து நகரமயமாக்கல் பிடிக்காதனால ஒரு கிராமத்தை நோக்கி, அதாவது ஸ்பெயினை நோக்கி போகிறாங்க. அந்த ஒரு வில்லேஜில் வந்து இவங்க வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு தங்களோட லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விவசாயம் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து இந்த பக்கத்து வீட்டில் வந்து 2 வில்லன் டைப்பில் 2 அண்ணன் தம்பிங்க இருக்கிறானுங்க. அவங்களுக்கு இவங்க வந்ததே பிடிக்கல. முதல்ல அவனுங்களோட டைப் என்னென்னா, அவனுங்க ரொம்ப வருஷமாக அந்த ஊரில் இருக்கிறனால அவனுங்க சொல்கிறது தான் அந்த கிராமவாசிகள் எல்லோரும் கேட்கணும், அவனுங்க சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் வாழக்கூடியவனுங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கிறாங்க. அவங்களோட பண்ணை தொழிலை அவங்க பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் கார்ப்பரேட் கம்பெனிங்க அங்கே வந்து விண்டு மில் அமைக்கிறதுக்காக எல்லா லேண்டையும் விலைக்கு வாங்குறதுக்காக வராங்க. அதில் அண்ணன் தம்பிங்க சும்மா இருப்பானுங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க எல்லாரோட லேண்டையும் விற்று தரதுக்கு ஒத்துக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் ஒத்துக்கலை. ஸோ அவங்க ஏற்கனவே நகரமயமாக்கல் பிடிக்காதனால இங்கே வந்தனால அவங்க வந்து கிராமத்தோட அழகு கெட்டக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒத்துக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க விடுறதா இல்லை, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஃபைனலாக அவங்க அந்த வந்து லேண்டை கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் கதையில் என்ன மாற்றம் வந்துச்சுங்கிறது தான் மீதி கதை. இது வந்து ஒரு மெலோ ட்ராமா மூவி. ரொம்ப அருமையாக ஸ்லோவாக யதார்த்தத்தோடு ஒன்றி போகும். உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்னால ரொம்ப யதார்த்தத்தோடு ஒன்றி போகும். உங்களுக்கு மெலோ ட்ராமா மூவி பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. அதே போல் இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெயினை ரொம்ப நம்ம செலவு பண்ணி போனால் கூட ஸ்பெயினை இப்படிலாம் பார்க்க முடியாது. ரொம்ப அந்த ஸ்பெயினில் உள்ள வில்லேஜெல்லாம் ரொம்ப அருமையாக கலர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. மியூசிக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி கேன்ஸ் திரைப்பட விழாவில் 17 நாமினேஷனுக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணப்பட்டு 9 அவார்டை வின் பண்ணியிருக்குது. இதில் வரக்கூடிய டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீரோயினை பார்த்து, உன்னோட தைரியத்தில் தான் நானே வாழ்கிறேன், நீ இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்றது சொல்லக்கூடிய டைலாக்ஸ்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதே போல் கிளைமேக்ஸில் ஹீரோயின் வந்து நம்ம வில்லனோட அம்மாவை பார்த்து பேசக்கூடிய டைலாக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மெலோ ட்ராமா ஸ்லோ பர்ன் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு உலகத்தரமான படமாக இருக்கும் இந்த படம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.